வெல்கம் டு ரெஜியாஸ் ஹெல்தி ஹோம். இந்த வீடியோவில் நூல் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 1/4 கப் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ வெண்ணெயை லேசாக உருக்கி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் 1/4 கப் ஆயில், நான் வந்து இதில் 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் வந்து பட்டர் எடுத்திருக்கேன், 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து சூடு பண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் சூடான பாத்திரத்தில் நீங்கள் பட்டரை போட்டுக்கிட்டால் கூட போதும். அப்புறம் 1/4 கப் பால், இதை லேசாக இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான சுடு தண்ணி வச்சு நான் எடுத்திருக்கேன். ஏதாவது நம்ம ஊற வைக்கிற டைம் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக ஆகும். நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாவு ஊற வைக்க தேவையில்லை. கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த வெது வெதுப்பான தண்ணி சேர்க்குறோம். பரோட்டாவும் ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் ஆயிலையும் இது மேலே அப்ளை பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் அப்படியே ஊற வைக்க போகிறோம். நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். பாருங்கள், அந்த பட்டரை உருகிடுச்சு நல்லா. அதை நான் சேர்த்து இது மேலே தடவிட்டு நான் இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடுறேன். இப்போ நான் இதை 6 பாலாக பிரித்து வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து நம்ம இப்போ செய்யலாம். ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மாவு எடுத்துகிட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி வளர்த்தி எடுத்துருங்க. இப்படி பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணுங்கள். இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல இந்த வெண்ணெய், அதில் வந்து இதை போட்டுடணும். இது அப்படியே இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் இது அப்படியே இருந்தால் போதும். இப்போ நான் ஆல்ரெடி தோசை தவாவை சூடு பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து கல்லில் வச்சிடலாம். Thank you viewers. Happy healthy home.